வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய ஃபேர்வெல் பார்ட்டியின் போது உரையாற்றுகள அதுல சொல்றாரு, நான் ஆர்எஸ்எஸ் அமைப்புல தான் இருந்தேன். என்னுடைய குழந்தை பருவம் முதல் இளம் வயது வரை ஆர்எஸ் அமைப்புல தான் இருந்தேன். எனக்கான தைரியம், எல்லோரையும் சமமா பார்க்கிற குணம், வேலையில முழுமையான ஈடுபாடு, தேசபக்தி, இதையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். மீண்டும் ஆர்எஸ்எஸ் அழைத்தால் நான் செல்ல தயாரா இருக்கேன், அவங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதி சொல்வது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி பல பேர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுல எழுப்பப்படுது. நீங்க எப்படி இதை பார்க்கிறீங்க? உங்களுடைய புரிதல் என்ன? அடிப்படையா ஒண்ணு நம்ம தெரிஞ்சுப்போம். 18 வயதாகிய ஒரு ஆணோ பெண்ணோ இந்திய குடிமகனாக இருக்கும் பொழுது வாக்களிக்கிற உரிமை இருக்கு. இப்போ வாக்களிப்பது என்பதே ஒரு அரசியல் தெரிவு. எனவே ஒருவர் ஒரு அரசியலை கை கொண்டிருந்தார் என்பது மட்டுமே அவர் நீதிபதியாக தகுதி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது என்றுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது உண்மையும் கூட. ஏன்னா இப்போ ஒரு வக்கீலாய் 10 வருஷம் கழிச்ச பிறகு ஒருவரை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக பரிசீலிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போலாம் 21 வயசு 23 வயசுல முடிக்கிறாங்கன்னு வைங்க. 33 வயசு 35, ஆனால் 40 வயசுக்கு மேலே தான் நீதிபதிக்கான பரிசீலனை நடக்கும். இப்போ 40 வயசு வரைக்கும் ஒருவர் அரசியல் பார்வையே இல்லாமல் இருப்பார், வழக்கறிஞராக பணி செய்வார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனவே அரசியல் பார்வை உள்ளவர்கள் நீதிபதி ஆகிறார்களா அப்படின்னா ஆகுறாங்க தான். இதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நம்ம ஆர்எஸ்எஸ் அமைப்புன்னு வரும் பொழுது சில விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லக்கூடிய தேசம், ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லக்கூடிய தேசபக்தி, இது என்னன்றது தான் கேள்வி. 100 ஆண்டுகளுக்கு முன் ஆர்எஸ்எஸ் ஏன் உருவானது? அதற்கு முன்பாக இவர்கள் சொல்லக்கூடிய இந்து மதம் ஆபத்தில் இல்லையா? நல்லா கவனிங்க. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்குது. அதற்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியாக அன்றைக்கு இருந்த ஒரு உலக நியதிப்படி படையெடுப்புகள் நடக்குது. ஸோ இவர்கள் சொல்லக்கூடிய முகலாயர் படையெடுப்பு நடந்த பொழுது, முகலாயர்கள் ஆண்ட பொழுது இந்துக்கள் ஆபத்தில் இல்லையா? இது ஒரு கேள்வி. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்த பொழுது இந்துக்கள் ஆபத்தில் இல்லையா? இந்த அமைப்பு எப்பொழுது உருவாகிறது என்றால், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை துளிர்விடும் காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்குது. அப்போ சுதந்திர இயக்கத்திலும் பங்கு பெறவில்லை. ஆனால் வரக்கூடிய நாடு இந்து ராஷ்டிரமாக இருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், அதற்கு எதிரிகள் யார் யார் என்பதை ஒரு இயக்கம் தெரிவிக்குது. அந்த இயக்கம் தெரிவித்த எதிரிகள் இஸ்லாமியர், கிறித்தவர், கம்யூனிஸ்டுகள். இதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அவங்களால அதை மறுக்க முடியாது. இந்த மூன்றுக்கும் பொது என்ன நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமத்துவம். எனவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது சமத்துவத்திற்கு எதிரானது. ஆனால் இந்தியா என்கிற தேசம் இந்திய அரசமைப்பு சட்டப்படி உருவாக்கிய சுதந்திர இந்திய குடியரசு சமத்துவத்திற்காக பயன்படுகிற அரசு. இங்கதான் நம்ம பார்க்கணும். எல்லோரையும் சமமாக பார்க்கிற குணம் ஆர்எஸ்எஸ்ல தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றாருல. அது அவர் யாரும் கேள்வி கேட்கலையே. அங்கிருந்து ஒரு வக்கீலாவது கேட்டிருக்கணும். ஹவு டு யூ சே சோ சார்? வாட் டஸ் ஆர்எஸ்எஸ் பிரீச்? வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஐடியல்ஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ்ன்னு கேட்குற அளவுக்கு ஒரு வக்கீல் இல்லை. இதுதான் இந்த நாட்டில் நடக்கிற சோகம். இந்த நாட்டில் நடக்கிற சோகம் என்னன்னா, ஒருவர் ஒரு பொய்யை படித்தவர்கள் இருக்கிற இடங்கள்ல சொல்லிவிட்டு எழுந்து அமைதியாக சென்று விடக்கூடிய நிலைமை இந்த நாட்டில் இருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கொள்கை என்னன்னு கூட ஒருத்தர் கேட்கல. எழுந்து நின்று கேட்டிருக்கணும்ல. இதை இன்னொரு பார்வையும் நீங்க பார்க்கணும். 33 ஆண்டுகளாக இடதுசாரி அரசியல் கோலோச்சிய மேற்கு வங்காளத்துல தான் ஒருவர் குழந்தையிலிருந்தே நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போ எந்த ஆட்சி நடந்தாலும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பதை, அதனுடைய கருத்துக்களை அப்போஸ் பண்ணாமலேயே ஆட்சியை நடத்துறாங்க. அப்படிதான் இது தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. நாமே வேற ஒரு சேனல்ல பேட்டியில பார்த்தோம்.
ஒருவரை நீதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அமைப்பின் தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. விக்டோரியா கௌரி. எஸ். அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ஒருவர் அரசியல் கருத்தை வச்சிருக்காங்கன்றதுனாலாம் நிராகரிக்க முடியாது. வந்த பிறகும் அரசியலை பேசுகிற ஜட்ஜும் இருக்கிறாங்க. இதுவும் தமிழ்நாட்டில் நடக்குது. சென்னை, மதுரை உயர் நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தெரிந்தே ஒரு சார்பான அரசியல் தீர்ப்புகளை உயர்நீதிமன்ற நீதிபதியோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ வழங்கினாலும் அவர்களை எதிர்த்து கேட்பதற்கு சட்டத்தில் இடமில்லை. சட்டத்தில் அந்த தைரியத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்க வேண்டிய வழக்கறிஞர் அமைப்புகள் மாறிவிட்டன. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் அமைப்பு நீதிபதிகள் உத்தரவிடுறாங்க, இவர் மீது நடவடிக்கை எடு, இவர் மீது நடவடிக்கை எடு. ஸோ அதை நிறைவேற்றுற அளவு தான் பார் கவுன்சில் இருக்கு. இதெல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்வதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ இன்றைய மனப்பக்குவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு விஷயம் சுட்டி காட்டியிருந்தீங்க இல்லையா, அதாவது நீதிபதிகளாக இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கும், அரசியல் சித்தாந்தம் சார்ந்தவங்களா இருக்கிறதுல இருப்பாங்க, அது வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு, அது இயல்பு தான் அப்படின்னு நீங்க சொல்கிற பொழுது, ஏன் ஆர்எஸ்எஸ் ஒன்னே நம்ம வந்து பயப்பட வேண்டியது இருக்கு, இல்ல ஒரு பார்வை அங்க விழுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதைத்தான் நாம சொல்ல வரோம். உதாரணம் இப்ப நான் சொல்றேன். ஜான் சத்யன் ஒரு வழக்கறிஞரை சென்னை உயர்நீதிமன்ற கொலீஜியம் தெரிவு செய்கிறது, நீதிபதியாக தகுதியுடையவர் அப்படின்னு. உச்ச நீதிமன்ற கொலீஜியம் அதை ஏற்கிறது. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு அதை ஏற்கவில்லை. ஏன்? அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருந்ததான். அவர் எந்த கட்சியிலும் இருந்ததா நான் பார்த்ததில்லை. எனக்கு இன்னும் கேட்டால் அவர் ஒரு அரசியல் சார்ந்தவரான்னு கூட எனக்கு தெரியாது. அவரெல்லாம் வந்து 24/7 நீதிமன்றத்திலேயே இருக்கக்கூடிய சிலர். அவங்களுக்கெல்லாம் அரசியல் பார்வை இல்லாதது தான் தவறுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அதுதான் இன்றைய வீக்னஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் எனியா அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர், அவரால் நீதிபதியாக இயங்க முடியும்னு கற்றறிந்த நீதிபதிகள் சொல்றாங்க, தெரிவு செய்கிறாங்க. ஆனால் அவரை ஏன் இந்த ஒன்றிய அரசு தெரிவு செய்யல? அவர் ஒரு சமூக வலைதளத்தில் மோடியை விமர்சித்த ஒரு பதிவை பகிர்ந்துட்டார். அந்த ஒண்ணுதான் காரணம். ஸோ அப்போ எந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு புறம் தன் கட்சியை சார்ந்த ஒருவரை தெரிவு செய்கிறார்கள், ஒரு புறம் இந்த அரசியலை சொன்னவரை தெரிவு செய்யாம இருக்காங்க. அப்போ சொல்லக்கூடிய நியாயங்கள் அனைவருக்கும் பொது அல்ல என்பதுதான் வேதனை. ஜான் சத்யனை ஒன்றிய அரசின் எதிர்ப்பையும் மீறி உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்க வேண்டும். விக்டோரியா கௌரி தீர்ப்பில் சொன்ன கருத்தை உச்ச நீதிமன்றம் நியாயம் என்று ஏற்றிருந்தால் ஜான் சத்யனை நியமித்திருக்க வேண்டிய, கொலீஜியத்துக்கு அந்த பவர் இருக்கு. கொலீஜியம் நீங்க இப்போ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப விக்டோரியா கௌரிக்கு அவங்க பிஜேபி இருந்ததுனால ஒரு சலுகை கிடைத்து அவங்க நீதிமன்றம் வந்துட்டாங்க அப்படின்றப்போ, நீதிபதியா மாறிட்டாங்க அப்படின்றப்போ, இன்னொரு பக்கம் ஜான் சத்யனுக்கு அது மறுக்கப்படுது. அவர் நியாயமாக இருந்தார் என்பதனாலேயே, அவர் வந்து மோடி விமர்சித்தார் என்பதனாலேயே மறுக்கப்பட்டிருக்கு, அவருடைய தகுதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ, இப்போ அந்த நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் ரிட்டையர் ஆனார் இல்லையா, அவரே சொல்றாரு ஒரு இடத்துல, இந்த மாதிரி நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்ததுனால எந்த சலுகை நான் பெற்றுக்கொண்டதில்லை, ஏன்னா அந்த சலுகை பெறுவதே அந்த சித்தாந்தத்திற்கு எதிரானதுதான் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப எதையும் நம்ம எடுத்துக்கிறது? அதுதான் அந்த எஃபெமிசம் சொல்லுது, சலுகை பெறுவது சித்தாந்தத்திற்கு எதிரானது. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன்ன்றது எனது பார்வை. அவங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுற அர்த்தம் தான் அது. சலுகையே பெற முடியாது அப்படின்னா, தகுதியின்படி உனக்கு பிறப்பிலேயே நீ உயர்வானவன் பிறந்துடுற, உனக்கு யார் சலுகை கொடுக்கறது? பிறவியிலேயே உனக்கு இருக்கணும், பிறவியிலேயே நீ இவனா இருக்கணும், பிறவியிலேயே கல்வி உனக்கு இருக்கணும். உனக்கு கல்வி மறுக்கப்பட்டது, சலுகை கொடுத்து உன்னை ஏகலைவனாக வாழ வைக்க முடியாது. ஏகலைவனுக்கு விரலை வெட்டுவது தான் எங்க சித்தாந்தம். அது சலுகை. அது யாரும் கொடுக்கலன்னாலும் அது சலுகை. ஏன்னா பிறவியில் நீ ஒரு வில்வித்தை வீரனாக மாறக்கூடாதுன்னு கடவுள் சொல்லிட்டார். அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நாங்கள் அதுக்காக பிறந்திருக்கோம், வேதங்களை சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோம் சொல்லி. ஸோ இவைகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இப்போ என்னன்னா, பல அரசியல் கருத்துகள் ஜனநாயகத்தில் இயங்கலாம். நீ ஆர்எஸ்எஸ் கருத்து கூட இயங்கணும், வேண்டாம்னு சொல்லலாம். ஆனால் நேர்மையாக சொல், இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று மாவோயிஸ்டுகள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய நேர்மை போன்ற ஆர்எஸ்எஸ் நேர்மை இல்லை. ஆர்எஸ்எஸ் எப்படி விஷயத்தை கொடுக்குறாங்க? அவர் சொன்ன மாதிரி குழந்தை பருவத்திலேயே கொண்டு சென்று ஒழுக்கத்தை கற்பிக்கிறோம் என்று சொல்லி
இஸ்லாமிய விரோதத்தை மனதில் ஊட்டி, கம்யூனிச விரோதத்தை மனதில் ஊட்டி, இந்த நாடு சலுகைகளால் கெட்டு போகிறது, தரமற்று போகிறது என்ற ஒரு அரசியலை அவர்களுக்கு புகுத்தி, இப்படியெல்லாம் மனிதர்களிடம் வேறுபாட்டை விதைத்து அதை நிலைநாட்ட இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்த இயக்கம். எனவே நாம் கருத்தில் அதில் மாறுபடுகிறோம். அதில் இன்னொன்று என்னன்னா, தான் விரும்பாத இந்த அரசமைப்பு சட்டத்தை அதை உள்ளே சென்று அங்கு அமர்ந்து அதை அழிப்பதாக சபதம் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். இன்னொன்னு நம்ம சொன்னோம், அரசியல் கருத்து உள்ளவர்கள் இல்லாமல் வழக்கறிஞர்கள் இல்லை. அப்படி இருப்பதும் சரியல்ல. அரசியல் கருத்து உள்ளவர்கள் நீதிபதியாவது தவறு இல்லை, அதுவும் இயற்கைன்னு சொன்னோம். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதிகள் அரசியல் கட்சிக்கு வராங்க. அதுதான் வேதனை. இந்த என்ட்ரி மீண்டும் மீண்டும் அழைத்தால் போய் வேலை செய்யறேன் இல்லை. ஆனா ரஞ்சன் கோகாய் தொடங்கி, இதற்கு முன் கல்கத்தால ஒருத்தர் தொடங்கி, இப்ப சித்தரஞ்சனால இருந்து தமிழ்நாட்டிலையும் சிலர் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏன் அவங்க அதை டிக்ளேர் பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இல்லை. அப்படி ஒரு தவறான ஒரு நிலை தமிழ்நாட்டிற்கு வருமானால் இதை நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க. நீதிபதிகள் நான் RSS சொன்னது, அப்படி சொன்ன நீதிபதிகள் இன்று ஓய்வு பெற்று இருக்கிறார்கள். அப்படி நான் RSS தான் என்று சொல்லிக்கொண்டு RSS-இன் சிபாரிசை பெற்று நீதிபதியாக அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். இது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த நீதிபதிகள் என்பது புதிது அல்ல. பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, உயர்நீதிமன்றத்தில் அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை நியமிக்கிறாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்டாக தான் அமையுது. இவர்கள் ஒரு அரசிற்கு திறன் வாய்ந்த வழக்கறிஞர்களை தெரிவு செய்யணும், இவர்கள் அரசின் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நிலைநாட்டுவார்கள் என்பதை விட கட்சி உறுப்பினர்களை அரசு வழக்கறிஞர் நியமிக்குது புதுசு இல்லாது. எல்லா கட்சிகளும், காங்கிரஸ் தொடங்கி திமுக, அதிமுக, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, அது என்ன நடக்குது, 5 ஆண்டுகள் அந்த ஆட்சி இருக்குன்னா அவங்க 5 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அந்த அரசு சார்ந்த வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிப்பது என்பது பெரும்பான்மையாக இருக்கிறது. நீங்க ஒரு ஸ்டடி பண்ணீங்கன்னா, கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்க்கு திறமை இருக்குன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ற ஜட்ஜஸ் தான் அதிகம். அப்போ அரசு சார்ந்தவர்கள் கட்சி சார்ந்து வர்றாங்க. அப்போ எனவே RSS என்னன்னா, இதெல்லாம் வெளிப்படையா இருக்கு. இப்போ ADMKல கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருந்தவங்க ஜட்ஜ் ஆறாங்களா, திமுகல இருந்தவங்க ஆறாங்களான்றது நம்ம கண் கூட பார்க்குறோம். DMKல இப்போ பிஜேபியில் இருந்தவங்களே வச்சுப்போமே, ADMK DMKவோட தொடங்கி பிஜேபி வரைக்குமே வச்சுப்போம். ஆனா RSSன்னு சொல்றவங்க எங்க இருக்காங்க? சித்தரஞ்சன் RSS இயக்கத்தை சார்ந்தவர். எங்கள் RSS இயக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தை தவறாக கருதுகிறது, ஏற்கவில்லை, இதை மாற்றிவிட்டு இந்து ராஷ்டிரம் அமைக்க பாடுபடுகிறது அப்படிங்கிற கருத்தை அவர் நீதிபதியாக இருப்பதற்கு கோரும் பொழுது தெரிவித்திருக்கிறாரா? RSS இந்த சித்தாந்தத்தை சொல்லுது, இந்த அரசியலமைப்பு சட்டம் வேண்டாம், இது மாற்றி அமைக்கணும்னு. ஆனால் அவர் சித்தாந்தம் சொல்றாரு, நீதிக்காக சட்டம் வளையலாம், ஆனா சட்டத்திற்காக நீதி வளையக்கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொல்றாருல்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க சொன்னது. நம்ம என்னன்னா, சட்டத்தின்படி தானே நீதி, சட்டமே நீதிக்காக தானே. சட்டம்னு ஒண்ணு ஏன் ஏற்றுறீங்க சொல்லுங்க பாப்போம். அப்போ அவர் சொல்ற நீதி புரியுதா அவங்களுக்கு? அவங்க சொல்ற நீதி பிறவி நீதி. ஸோ நீங்க போடுற நீதி சமத்துவத்திற்கான சட்டம். ஸோ உங்கள் சட்டங்கள் அடிப்படையை ஆட்டம் காண வைக்கிறது. RSS உடைய சித்தாந்த அடிப்படையை ஆட்டம் காண வைக்கிறது. அவங்க சொல்ற நீதி மனு நீதி. நாம போடுறது குடியரசின் சட்டங்கள். அப்போ நாம ஏன் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறோம்? ஒருவரை கொலை செய்வது தவறு என்று ஒரு சட்டம் இருக்குன்னா அது நீதியா அநீதியா? போதை மருந்துகளை பயன்படுத்துவது தடை செய்யப்படுகிறது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது நீதியா அநீதியா? கல்வி அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு உரிமையை மக்களுக்கு நாம் தருகிறோம் என்றால், சட்டப்படி தருகிறோம் என்றால், சட்டம் இயற்றுகிறோம் என்றால், அந்த சட்டம்
நீதியா அநீதியா? இப்ப அவர் என்ன சொல்றாருன்றது டீகோட் பண்றதுக்கு அங்க ஆள் இல்லை. இதுதான் வேதனை. அவர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தை மிக திறமையாக சொல்றார். அதை கேள்வி கேட்க மேற்கு வங்க வழக்கறிஞர்கள் தயாரா இல்லை. மேற்கு வங்கத்தில் அதை கேள்வி கேட்பதற்கான அமைப்புகள் இல்லை. என்ன ஆபத்து ம். நீதிபதிகளாக ஆர்எஸ்எஸ் காரர்கள் இருக்கிறது? என்ன ஆபத்து? இந்த அரசமைப்பு சட்டம் செல்லரித்து போகும் விஷயத்தை இதோ இப்ப சொன்ன மாதிரி தான். நீதிக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக நீதி இல்லைன்னா அப்ப அந்த சட்டம் இயற்றும் அவை தவறு அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களை தெரிவு செய்யுங்கள்னு கேட்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள முரண்பாட்டை தான் நான் சொல்றேன். அப்போ இந்த பாராளுமன்ற அமைப்பு என்பதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்குதான் நான் விளக்கம் சொல்ல வர்றது மாவோயிஸ்டுகள் தெளிவாக சொல்லுகிறார்கள், இந்த அரசமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு சமத்துவத்தை நிலைநிறுத்த இயலாது, இது மாற்றப்பட வேண்டும், இது மக்கள் விரோத அமைப்பு, இந்த சிஸ்டத்துல ஊழலை ஒழிக்க முடியாது, சமத்துவத்தை கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுடைய பார்வை. ஆனால் அதை அவங்க வெளிப்படையா சொல்றாங்க. இப்படி வந்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் அதே எண்ணம் தான், ஆனால் அது வேறு காரணத்துக்காக, பழமை வாதத்தை நிலைநிறுத்துவதற்காக, வர்ணாசிரம தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. பிறவியில் தான் உனக்கு உரிமை கிடைக்கிறது, எனவே நீ பிறந்த பிறகு உனக்கு உரிமை கோரினால் அது சலுகை ஆகிறது, அது ஏற்கப்படாது, அது இறைநீதிக்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு அமைப்பு. இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய இன்னொரு தவறு என்னன்னா, மற்ற அமைப்பில் உள்ளவர்கள் தெளிவாக சொல்லிக் கொள்வாங்க, நாங்கள் ஆர்எஸ்எஸ். இப்போ ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னு சித்தரஞ்சன் தாஸ் என்கிற ஓய்வு பெற்ற நீதிபதி இது நாள் வரை சொன்னது இல்லை. இப்ப தெளிவா சொல்லிக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு அதாவது அரசியல் மாற்றம் அவருக்கு சாதகமாக இருப்பதாக அவர் எண்ணுகிறார். இப்போ இதோட இரண்டாவது நீதிபதி அரசியலுக்கு வர்றார். ஓப்பனா ஆனா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்ற அரசியலுக்கு மேற்கு வங்கத்திலிருந்து வர்றாங்க. ஸோ இன்னொன்னு இதுல கவனிக்கணும், ஒரு சித்தரஞ்சன் தாஸை விமர்சிப்பதோ அல்லது இதற்கு முன்னாடி இந்த நீதிபதி விமர்சிப்பதோ அல்ல. 33 ஆண்டுகள் இடதுசாரி அமைப்புகள் ஆட்சி செய்தும் அங்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியலை கொஞ்சம் கூட மாற்றவில்லை என்பதுதான். அதே நிலைமைதான் திராவிட அமைப்பு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு. இல்ல, நம்ம இன்னும் பல இடங்கள்ல, குறிப்பா வந்து ஐஐடி போன்ற இடங்கள்ல, நீதிமன்றங்கள்ல பல இடங்கள்ல இன்னும் அந்த முறை வந்து மாறாம இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், கோயில் கருவறையிலிருந்து அந்த சிஸ்டம் இன்னும் மாறாம தான் இருக்கு. அப்படின்றப்போ சுதந்திரம் அடைந்ததுல இருந்தே அந்த சிஸ்டம் அப்படிதான் இருக்குன்றப்போ இப்ப மட்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன வேறுபாடு இருக்கு? சுதந்திர அடைந்து இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க, அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குதுன்றதுதான். இப்போ என்னன்னா, நீதிமன்றத்துலன்னு பாத்தீங்கன்னா அரசு அதிகாரம் பெறுகிறார்கள் இல்லையா, அவர்கள் சார்பான ஆட்கள் தான் நீதிமன்றத்துக்கு வர்றாங்கன்றது தெளிவு. ஸோ கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்ல போடுறதுலேருந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் வர்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் தான் நீதிபதியை நியமிக்கிறாங்க, மக்கள் நியமிக்கல. சரிங்களா? அப்போ அந்த ரூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகிற ஒரு வர்க்கம் தெளிவாக இருக்கிறது. தனது அடுத்தடுத்த ஆட்களை தயார் செய்து கொண்டு அமர்த்துவதில் அவர்கள் ரூலர்ஸ்க்கு ஒரு பார்வை இருக்கு, இந்த இடம் முக்கியமானது, இங்க நம்ம அமரணும். ஆனால் அதில் அமரக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணம், சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்ட CS கர்ணன் போன்ற நபர்கள். ஸோ இந்த குடியரசு ஒரு கிராமப்புறத்தில் இருந்த இதுவரை நீதிபதியே இல்லாத குடும்பத்தில் இருந்த ஒருவரை கூட நீதிபதியாக தெரிவு செய்யும் அளவு வளர்ந்துதான் இருக்கு. ஆனால் அங்கு அமர்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு சித்தாந்தம் இல்லை, அதுதான் பிரச்சனை. சாதிய அடையாளத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு என் சாதியால் நான் நீதிபதி ஆகிறேன் அப்படின்னு நினைக்கிறார்களே ஒழிய, அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் அவர்களுக்கும் இருக்கு. அவங்க சாதிய வேறுபாடு, ஏன்னா ஆர்எஸ்எஸும் சாதியை வச்சுக்கிட்டு தானே இருக்கு. ஆர்எஸ்எஸ் சாதிக்கு எதிரானது இல்லையே. நீங்களும் சாதியை பற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள், நீ அப்படியே இரு தம்பி, அதைத்தான் நானும் விரும்புறேன்னு சொல்றது தான் ஆர்எஸ்எஸ். அப்போ உங்களுக்கு இது மாதிரி நான் பல பேரை பெயரிட்டு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஓய்வு பெற்று இருக்கிறாங்க, வேணா அவங்க வழக்கு போட்டா கூட கவலைப்படாத அளவுக்கு தான்
நேர்மையான கருத்துக்களை நான் ஜனநாயக ரீதியாக முன்வைக்க விரும்புகிறேன். இவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்து கொண்டு அதிகாரமே என்னிடத்தில் என்று பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் செய்தி வர்ற மாதிரி அறிக்கை விட்டார்களே ஒழிய, இந்த நீதி நிர்வாகம் எவ்வாறு சமத்துவத்திற்கு எதிரான நபர்களை அதிகாரத்தில் தொடர்ந்து அமர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உணரக்கூடிய அறிவோ தெளிவோ பெறவே இல்லை. சரி, வரும்போதுதான் இல்லைன்னா 10 வருஷம் நீதிபதியா இருந்துட்டு வெளியில வந்த பிறகாவது அந்த உணர்வு இருந்திருக்கணும். இப்போ மக்கள் மத்தியில அதற்காக வேலையை செய்யணும். இந்த பாருங்கப்பா, நான் 10 இயர்ஸா ஜட்ஜா இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இன்னும் நிறைய வேலை இருக்கு என்று தெளிவை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப அதுவும் நீதித்துறையிலையும் இடஒதுக்கீடு அப்படின்னு இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிற பொழுது, அரசியல் மாற்றங்கள் உருவாகிற பொழுது அது ஏற்படுமா? அந்த மாற்றம் வருமா? சாதியம் தான் கூடும். அப்பவும் அந்த சாதி ரீதியா எனக்கு கொடுக்கலன்னு இப்போ என் கண் கூட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பதவியில் இருக்கிற ஒரு நீதிபதி முழுக்க முழுக்க தனது சாதி சார்ந்த நபர்களை மட்டுமே வளர்த்து விடுறார் நீதிமன்றத்துல. இப்போ அவங்கெல்லாம் அதிகாரம் அவர் வந்து லஞ்சம் வாங்கல, தவறான இது பண்ணலன்னா சொல்றாங்க, ரைட், நம்ம அதை பத்தி நம்மளும் சொல்லலை. ஆனால் அவர் செய்யக்கூடிய இந்த சாதிய ரீதியான விஷயம் என்பது தான் ஒரு மன்னராக இருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய விஷயத்தில் தானே இருக்கு. ஸோ உங்களுக்கு 10 வருஷம் நீதிபதியாக இருக்கக்கூடிய அதிகாரம் கிடைக்குன்னா அந்த 10 வருஷத்துல உங்க சாதி ஆட்களை ப்ரமோட் பண்றது மட்டுமே போருமா? அடுத்து ஒருத்தர் மன்னர்களா இருப்பவங்க கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான். இப்ப நீதித்துறையில் என்ன கேட்டீங்கன்னா, சாதி ரீதியான இடஒதுக்கீடு நீதித்துறையில் வேண்டும் என்பதற்கு எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் தெளிவாக இருந்தார்கள் என்றால் நீதிபதிகள் தவறு செய்ய இயலாது. தப்பு நம்ம பேர்ல இருக்கு. மக்களின் பிரதிநிதிகள் வழக்கறிஞர்கள்ங்க. நான் ஒரு வழக்கறிஞர்னா நீதிமன்றத்தில் இல்லாம இன்னைக்கு நான் இங்க உங்களோட பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன்னா எனக்கு யாரும் இன்னைக்கு கேஸ் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். தெளிவா சொல்லிக்கலாம். அப்போ என்ன யாரும் தெரிவு செய்யல. அப்போ மக்கள் எப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை தெரிவு செய்கிறார்கள், அந்த வழக்கறிஞர்கள் எப்படி நீதியை நிலைநாட்ட பயன்படுகிறார்கள் என்பதுதானே ஒரு சமூகமா இருக்கும். ஒரு 4 ஜாதியை கொண்டு 4 பேரை நீதிபதியா நியமிச்சுட்டா மாத்திரம் என்ன மாற்றம் வரும் சொல்லுங்க பார்ப்போம்? என்ன மாற்றம் வந்து விடும்? இல்லையே. சோ விவாதிக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி வந்தால் இப்படி ஒரு மாற்றம் வரும்னு சிலர் சொல்லட்டும், அப்படி நடக்கட்டும், நம்ம அதுக்கு. ஆனால் கருத்தியல் ரீதியாகன்னு பார்த்தீங்கன்னா RSS உடைய சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு அதற்கான மாற்று சித்தாந்தம் என்னுடையது என்று தெளிவாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இல்லை. திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, சிபிஐல இருப்பாங்க, சிபிஎம்ல இருப்பாங்க. ஆனா செயல்பாடு RSS என்ன சொல்லுது அப்படிதான் நீதிமன்றத்தில் இருக்கும். ஒரே ஒரு தீர்ப்பு கூட விமர்சிக்கப்படாது. ஏன் இந்த தவறு நடக்கிறது என்கிற விவாதம் இருக்காது. ஆல் இண்டியா லாயர்ஸ் யூனியன் ஒன்று வச்சிருப்பாங்க சிபிஎம்ல. என்ன செயல்பாடு நடக்குது? இந்தியன் லாயர்ஸ் யூனியன் ஒன்று வச்சிருப்பாங்க சிபிஐல. என்ன செயல்பாடு, என்ன விமர்சனம் நடந்திருக்கு? அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிச பார்வை என்பது வழக்கறிஞர் மத்தியில் எங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது? மாணவர் இயக்கம் எங்க இருக்கு? சட்ட கல்லூரிகள்ல. இதுக்கு என்ன தீர்வுன்னு இருக்குல்ல? அரசியல் விழிப்புணர்வு தான் தீர்வு. அரசியல் விழிப்புணர்வு தான் தீர்வு. உங்களுக்கென்று ஒரு சித்தாந்த பார்வை இல்லை என்றால் அடித்தளமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் உங்களை ஆளும், பழமைவாதம் தான் உங்களை ஆளும். அதுல இருந்து மாற்றம் வராது. எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். இப்ப நாளைக்கு என்ன நீதிபதியா நியமிச்சிட்டீங்கன்னா என்னால நீதித்துறையை ஒரே நாள்ல மாத்திர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எனது தீர்ப்புகள் மட்டுமே. இப்போ VR கிருஷ்ணய்யருடைய தீர்ப்புகளே இன்று மதிக்கப்படுவது இல்லை. சுதந்திரத்திற்கும் தனிநபர் உரிமைக்கும் சார்பாக கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல அவர் கொடுத்த தீர்ப்புகள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு மதிக்கப்படுவதில்லை. அதை பற்றிய உணர்வுகள் வழக்கறிஞர்கள் மத்தியில் இல்லை. குற்றவியல் நடைமுறை, அதாவது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்ளை ஆகுதுன்னு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துல பிராக்டிஸ் பண்ற வக்கீல்களுக்கு இல்லை. அதுதான் வேதனை. பிச்சை எடுக்கிற இடமாக மாறிவிட்டது
குற்றவியல் நீதிமன்றங்களும் விசாரணை நீதிமன்றங்களும். அது உரிமை சார்ந்த இடம் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பதே பார்த்தீங்கன்னா உரிமையியல் நீதிமன்றம்னு சிவில் கோர்ட்ல சொல்றாங்க. ஆனா கிரிமினல் கோர்ட்ல என்ன சொல்றாங்க, குற்றவியல் நீதிமன்றம் தான் சொல்றாங்க. அங்க ஒரு உரிமை உனக்கு இருக்கு என்கிற ஒரு ஃபீலே உள்ள போய் சேரல வழக்கறிஞர்களுக்கு. நான் ஒரு ஜாமீன் கேட்கிறேன்னா பிச்சை எடுக்கல, என் உரிமையை கேட்கிறேன், ஏன் கேட்கிறேன் என்று வாதாடுகிற நிலைமை நீதிமன்றங்களில் இல்லை. அதே மாதிரி தவறுகள் நடப்பதை விவாதித்து சுட்டிக்காட்டுகிற ஒரு அனலிட்டிக்கல் பாயிண்ட்டும் வக்கீல் மத்தியில இல்லை. உதாரணத்துக்கு நான் அடிக்கடி என்ன சொல்றேன்னா, குண்டர் சட்டம் தேவையற்றது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டத்தில் ஒரு நபர் 2 குற்றங்களுக்கு மேல் ஒரே நேரத்தில் செய்துவிட முடியாது. இப்ப நான் ஒரு கொலை செஞ்சுட்டேன்னு வைங்க, என்ன சிறை வைக்கிறாங்க, நான் ஜாமீன் கேட்கிறேன். இதற்கு முன்ன என்னோட ரெக்கார்ட் கிளீனா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஜாமீன் கொடுக்குறீங்க. முன்னாடி எந்த வழக்கம் இல்லை, நல்லவன் போனவன், சரி உன்னை நம்புறோம், விசாரணைக்கு வா, தப்பானவனா இருந்தா தண்டிச்சு உள்ள அனுப்புறோம், சரியானவனா இருந்தா விசாரிச்சு வெளியே அனுப்புறோம், நீதிமன்றம் சொல்லுது, வரவேற்கத்தக்கது, சரி. ஆனால் என் மீது பொய்யாகவோ அல்லது நிஜமாகவோ வேறு ஒரு கொலை எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, புகார் பதிவாகிறது என்றால் அந்த நீதிமன்றம் 2வது வழக்கிலும் ஜாமீன் கொடுக்கறது தான் இங்க வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இதுல ஒரு கண்டிஷன், முதல்ல எனக்கு நீதி வழங்கும் பொழுதே, ஜாமீன் வழங்கும் பொழுதே இதே போன்ற இன்னொரு புகார் உன் மீது பதியப்படக்கூடாது. இந்த கொலை வழக்கு விசாரணை நடந்து முடியும் வரை நோ மோர் எஃப்ஐஆர் இன் யுவர் நேம்னு சொல்லுது. அப்படி இருந்தால் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் நடக்கணும். நீதிமன்றமும் அதை கேட்பதில்லை, அரசும் அதை செய்வதில்லை. ரவுடிகளை உருவாக்கி அவர்களை வைத்து ஆட்சியை பிடித்து கொண்டு நமக்கு சொல்றாங்க, குண்டர் சட்டத்துல போட்டோம், நாங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறோம் என்று. இதை கேட்கக்கூடியவங்க யாருன்னா வழக்கறிஞர்கள் தான். ஆனா வழக்கறிஞர்களுடைய பெருமை என்ன, அவன் மேல 10 கேஸுக்கு நான் தான் ஆஜராய் பெயில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சமூகம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல தான் நான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் தான் உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க சாதிய சொல்லி இப்போ சில இடங்கள்ல பிஜேபிக்கு எதிராக சில தீர்ப்புகள் கொடுக்கப்படுது உச்சநீதிமன்றத்துல. இப்போ சந்திரசூட்டே எடுத்துக்கலாமே. சந்திரசூட்டே வந்து அவருடைய தாத்தா என்னவா இருந்தாரு, அப்பா என்னவாக இருந்தாரு, அவருடைய வழித்தோன்றலாகத்தான் சந்திரசூட்டும் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? அல்லது அவர் கொடுத்த சில தீர்ப்புகள் பிஜேபிக்கு எதிராக கொடுத்திருக்காரு, நம்ம வந்து இடஒதுக்கீடு முறை பின்பற்றாம இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதோடைய பின்புலத்துல? இல்ல, இப்போ ஒரு அதான் நான் சொல்ல வரேன், ஒரு நபருடைய தனிப்பட்ட சிறந்த கருத்துகள் ஒரு நீதித்துறையை மாற்றி விடாது. இப்ப சந்திரசூட்குன்னு ஒரு காலகட்டம் தலைமை நீதிபதிக்குன்னு இருக்குன்னு வைங்க. அந்த காலகட்டம் முடிந்த பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பு விஷயமாக நடக்குமானா இல்லை. அது இந்தியாவினுடைய வேதனை என்னன்னா, நீதிமன்றங்களின் பார்வைன்னு ஒண்ணு கிடையாது, நீதிபதிகளின் பார்வையாக மாறிவிட்டது. ஓகே, இது கிட்டத்தட்ட இந்த மன்னராட்சி மாதிரியான தன்மை நீதிமன்றத்தில் இருக்கு. இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, இந்தியாவின் குடியரசுக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷனல் விஷன் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நீதிமன்றத்தின் விஷனா இருக்கணும். ஆனால் என்ன மாறுது, உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். சென்னையில சமீபத்தில் ஒரு தீர்ப்பு, சென்னை உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். நீங்க இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், மதம் இருக்கலாம், மதம் இல்லாத இருக்கலாம், திருமணம் செய்து கொள்ள இருவர் விரும்புறாங்க அப்படின்னா மதம் சாராத நடைமுறைகளில் ஒரு திருமணத்தை செய்து கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஐயர் தேவையில்லை, பாதிரியார் தேவையில்லை, முல்லா தேவையில்லை, யாருமே தேவையில்லை, சில ரிலீஜியஸ் நடைமுறைகளும் தேவையில்லை அப்படின்னு சட்டம் இருக்கு. அதன்படி ஒரு திருமணம். ஸோ அந்த திருமணம் வழக்கமாக எப்படி நடக்கும்னா, பல இடங்களில் சீர்திருத்த திருமணம் சொல்லி பல வழக்கறிஞர்களுடைய முன்னிலையில் ஒரு வழக்கறிஞர் சர்டிஃபை பண்றாரு, இவங்க இருவரும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு என் முன்னாடி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்கன்றது ஒரு சான்று. இந்த சான்றுடன் அவர்கள் சென்று பதிவுத்துறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் திருமணத்தை. இதுதான் அந்த மேரேஜோடைய கம்ப்ளீஷன். இப்போ ஒரு வக்கீல் அந்த மேரேஜை நடத்திட்டார். இது ஒரு லவ் மேரேஜ். உங்களுக்கே தெரியும் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு. பெண்கள் என்பது ஒரு உடைமை. எனது மகளை ஒருவன் காதலித்து
வென்று விட்டான் என்றால் என் பொருளை அவன் திருடி விட்டான் என்கிற பார்வையில தான் நீங்களும் நானும் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா வளர்க்கப்பட்டிருக்காங்க என்பது மாற்றம் கிடையாது. அப்போ இந்த பெண் என்கிற சொத்துடைமைக்காக ஃபைட் பண்ற அப்பா அம்மா பல விதமா பண்றாங்க. ஒரு காலகட்டத்தில் அவர்களை பிரித்து எடுக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு வருது. அப்ப அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னா, வக்கீலுங்க யாருங்க திருமணம் நடத்துறதுக்கு, நீ யார் செய்யறதுக்கு, பார் கவுன்சில் இவங்க மேல நடவடிக்கை எடுன்னு உத்தரவு போடுது. இது எல்லாமே தவறு, இது எல்லாமே RSS மைண்ட் செட் என்று என்னுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகள் RSSக்கு எதிரானவர்களாக தெரியப்படலாம், ஆனால் RSSக்குன்னு ஒரு கான்செப்சுவல் லைஃப் இருக்கு பாருங்க, அதை தான் இவங்க சொல்றாங்க. ஏன்னா தெர் இஸ் எல்லாம் அந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தில் ஒரு லேக்குனா இருக்கலாம், ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணி வக்கீல் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்படி செய்யுங்க, இந்து திருமண சட்டப்படி பல ஏழைகள் கோயில்ல போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க, அங்க திருமணத்துக்கு ஒரு சான்று தராங்க, இந்த இந்து முறைப்படி எங்கள் ஆலயத்தில் இந்த திருமணம் நடைபெற்றது. இப்ப இது பதிவு பண்ணாமலே வீட்டோட இருக்காங்க, அப்ப அந்த ஐயர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா? சோ பதிவு என்பது இப்ப கட்டாயமா இருக்கிறது, முன்பெல்லாம் கட்டாயம் இல்லாமல் இருந்து, ஆனா ஸ்பெஷல் மேரேஜில் பதிவு கட்டாயம். ஸோ அப்படிதான் கொண்டு போறோம். ஸோ அங்க ஒரு லேக்குனா இருந்திருக்கு, அந்த பையன் பொண்ணு திருமணம் செய்து கொண்டவர்கள் பதிவுத்துறையில் பதிவு செய்யாமல் விட்டு விட்டார்கள். இது ஒரு தெளிவற்ற நிலையா இருக்கலாம் அல்லது சூழலா இருக்கலாம். ஆனா எது இருந்தாலுமே காதல்னா தைரியமானது, நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் எனிஹவ் அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த திருமணத்தை நடத்தி வைத்த வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீங்க யார் உத்தரவிட? உங்களுடைய சபார்டினேட்டா பார் கவுன்சில் என்றது எனக்கு வர்ற கோவம். ஆனால் இந்த விஷயம் வழக்கறிஞர்களுக்கு வர்றது இல்லை, வழக்கறிஞர்களுக்கு இது தோன்றுவது இல்லை. அப்ப எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதிய சித்தாந்தத்தை நீங்க ஜீரணிக்கிறது இல்லை, நீங்க சாதி சார்ந்து மட்டுமே பார்வை வைக்கிறீங்கன்னா அது RSSக்கு பலன் தரக்கூடிய பார்வை, அவ்வளவுதான். சாதி மட்டுமே உங்களுக்கு விடுதலை தராது. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஆன்டி பிராமின் யூ ஆர் நாட் ப்ரோக்ரெசிவ். அதுதான் நான் சொல்ல வரேன். பிராமண எதிர்ப்பு என்பது ஒரு முற்போக்குத்தனம் என்று எண்ணிவிடாதீர்கள். அது ஏன் என்பதை புரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை தெளிவு செய்து கொண்டால் மட்டுமே இந்தியாவில் ஒரு மாற்றம் வரும். அதுதான் உங்களுக்கு ராகுல் காந்தி சொல்றது, RSS என்கிற சித்தாந்தத்தை வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்றாருன்னா, அதுதான் மிகச்சிறந்த ஒரு விஷயம் இந்திய குடியரசிற்காக இருக்க முடியும். சமத்துவமாக, அதாவது நீங்க கடவுளின் பிள்ளைகள்னு எடுத்துக்கினாலும் சரி, ஒரு தேசத்தின் குடிமகள்னு எடுத்துக்கினாலும் சரி, ஏன் அனைவரும் சமமாக இருக்கக்கூடாது? அனைவரும் சமம் இல்லை என்கிற ஒரு தேசம் எப்படி அது எப்படி உங்களுக்கு தேசபக்தி? அனைவரும் சமமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை பெருமையாக சொல்லிக்கொண்டு நான் தேசபக்தன் சொல்றீங்களா? அது எப்படி முடியும்? நீ எனக்கு கீழே அப்படின்னு நீ சொல்ற, ஆனால் இந்த தேசத்துக்கு நான் பக்தனா இருக்கேன்னு சொல்ற. அப்ப என்னை மிதிப்பதற்காக ஒரு அதிகாரத்தை நீ கையில் எடுக்க நினைக்கிற. இந்த உணர்வு ஒருவருக்கு தெளிவா வரலனா, சாதியம் மட்டுமே தன்னை காப்பாத்தின, சாதியம் என்பது மனுநீதி, அவ்வளவுதான். அதுக்காக பர்சன்டேஜ் கொடுத்துறதுனால விடுதலை வராது. விடுதலை இது எப்படின்னா, உங்களுக்கு பர்சன்டேஜ் விஷயம்னா, நம்ம ஆலமரத்தடியில் நடக்கும் பாருங்க பஞ்சாயத்து, சொம்பு வச்சுக்கிட்டு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளா இருப்பார், அவருக்கு ரைட்ல ஒருத்தர் இருப்பார், லெஃப்ட்ல ஒருத்தர் இருப்பார், அப்படியே சைடா போனா எல்லாம் இருப்பார். யாருன்னா எல்லா சாதிகளின் பிரதிநிதித்துவம் அங்க இருக்குமா? ஆனா என்ன நியாயம் இருக்கு? இல்ல அதுதான் நடக்கும் உங்களுக்கு. சாதிய ரீதியாக பிரதிநிதித்துவம்னு தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால், அதை தாண்டிய சித்தாந்த பார்வை இருக்கணும்ன்றது தான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நீதிமன்றங்களில் அரசியல் இருக்கிறதா என்றால் ஆம் ஆம் ஆம், இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீதித்துறையை சீர் செய்ய வேண்டும் என்றால் மக்களுடைய பார்வை மாறணும். வழக்கறிஞர்கள் தெளிவாக அரசியல் பார்வையை கை கொண்டு நீதிமன்றத்தில் தங்கள் செயல்பாடுகளை விரிவு செய்ய வேண்டும். சும்மா நான் ஒரு கேஸ் நடத்தினேன், ஃபீஸ் வாங்கினேன் மட்டும் இருந்தால் சமூகத்தில் மாற்றம் நிகழாது. இந்தியாவில் சமூக மாற்றத்திற்கான போரும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க பொறுமையா. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.